மக்களே, இதுதான் மைசூர் பேலஸினுடைய மாடல். மக்களே, நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி எங்கே வந்தாங்கன்னா மைசூர் சீரீஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேலஸ் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். மைசூர் பேலஸ் அவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது. இந்த தசரா டைமில் கோலாகலமாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கலாம். தசராக்கு முடிஞ்சால் வந்து வீடியோ எடுக்கலாம்னு இருக்குது. அது 10 நாள் விசேஷங்கள்லாம் பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்னு அந்த நேரம் காலம் எல்லாம் பதில் சொல்லும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கார்டன். மகாராஜாவுடைய ராஜா அரண்மனை எல்லாம் வந்து இன்னும் அதை மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. உள்ளார பொருட்கள்லாம் அவ்வளோ இதுவாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா பெரிய பெரிய மரங்கள், அந்த காலத்து மரங்கள் கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க. பெயிண்டிங் அதெல்லாம் லைட்டில் வந்து லைட் பண்ணுறாங்க. லைட்டிங் பண்ணுறாங்க. இப்போ லேசர் ஷோ அதெல்லாம் நடக்கலாம். எனக்கு ஆனால் டைம் இல்லை. மறுபடியும் நான் அந்த கேஆர்எஸ் டேமுக்கு போனோம். பிருந்தாவன் கார்டனுக்கு போய்ட்டு அங்கே லைட் ஷோ பார்க்குறதுக்காக அங்கே டிக்கெட் வாங்கிட்டுருக்கேன். அங்கே போனோம். அதுக்காக நான் இன்றைக்கி இது பகல் எடுக்கிறேன். இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக நைட்டு லேசர் ஷோ இதெல்லாம் காமிக்கிறேன். வந்து பாருங்கள் மக்கள் எவ்வளோ அருமையாக கார்டன் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெயில் காலத்துலையும் நல்லா பசுமையாக பூக்கள் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த பூவெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த சீசனில் சூப்பராக இருக்குங்க. பூவெல்லாம் செடியில் தொட்டியில் வந்து அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே, நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப்ஸ்டைலுடைய சேனல். வெல்கம் டு மை சேனல். மக்களே, இன்றைக்கி மைசூர் பேலஸ்குள்ளாருக்கு போய்ட்டு எல்லாம் ஒரு ரவுண்ட் வரோம். நான் பார்க்குறேன். நான் பார்த்தது உங்களுக்காக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இந்த மலர்களை போல் பூக்களை போல் நல்லா எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம். இந்த மாதிரி வெளியில் போனாங்க உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு போனால் அது ஒரு ஜாலி, பேச்சுலராக போனால் அது ஒரு ஜாலி. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண கற்றுக்கணுங்க மக்களே. எவ்வளோ நீட்டாக க்ளீனாக நம்ம வெளிநாடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது மக்களே. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை தான் சொல்கிறேன். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, குப்பைகளை போடாதீங்க, குப்பைகளை போட வேண்டிய இடத்துல போடுங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒவ்வொரு அரிசியும் விளையிறதுக்கு எவ்வளோ நாளாவது எவ்வளோ உழைப்பு தேவைப்படுதுன்றது உங்களுக்கும் தெரியும். எல்லாரும் படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். மக்களே பாருங்கள், இந்த பூலாம் ஒன்று எவ்வளோ நல்லா வச்சு இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த சீசனில் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். அப்புறமேல் அதுக்குள்ளே வேறு ஒன்று தயார் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா. எல்லாம் ஃபுல்லாக வச்சு அதை அலங்காரம் பண்ணுறது தான் இருக்குது. மக்களே வாங்க பேலஸ்குள்ளே போகலாம். பேலஸ்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்றது பார்க்கலாம். நல்லா நிதானமாக பார்க்கலாம் வாங்க. இன்னும் பிரச்சனை இல்லை. நல்லா அருமையாக இருக்குது பேலஸும். தர்பார் அந்த ராஜா மகாராஜெல்லாம் தர்பாரில் இருந்து செய்வார். அவங்க ராஜா வம்சத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு விழா நடக்குதுனாங்க அது எப்படி எங்கேருந்து பார்ப்பாங்க. இப்போ ரேஸ்லிங் நடக்குது, பாக்ஸிங் நடக்குது, வீர விளையாட்டுலாம் அந்த காலத்தில் ராஜா மகாராஜா பொழுதுபோக்கு எதனா வீர விளையாட்டு இது பண்ணுறது அது மாதிரிலாம் செய்வாங்க. சினிமாவில் தான் அதெல்லாம் நடந்துருக்கு ஒரு காலத்தில். அதுக்கு முன்னாடி இடம்லாம் போகுது. இன்னொரு 6 மணிக்கு வந்தோடனே என்ட்ரன்ஸுக்கு இதெல்லாம் இருக்குது. சாமுண்டி அம்மன் ஃபுல் கோல்டுங்க. சாமுண்டி அம்மன் இதை தான் வந்து தசரா அப்போது யானை மேலே வச்சு ஊர்வலத்தில் சாமியை எடுத்து வருவார். ராஜா பின்னாடி யானையில் வருவார். இதுதான் இது வந்து மாடல் ஒரு அருமையுடைய ஒரு தோற்றம், வெளிப்புற தோற்றம். எல்லாம் இதெல்லாம் வந்து அவங்களோட சாமி பாருங்கள். வீட்டுக்குள்ள கட்டடம் பாருங்கள் எப்படி கட்டிருக்காங்க. ராஜா அரண்மனைனா அரண்மனை மாதிரி இருக்குது. ஒரு பெரிய அரண்மனைலாம் இருந்திருக்கலாம், நம்ம பார்க்கல. மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாமியோடைய விநாயகர் பிள்ளையார் இது அவங்களுடைய சாமி ரூம்னே வச்சுக்கலாம். சாமி ரூம்னா இது ஒரு பூஜை இதெல்லாம் பூஜையாக தான் வைப்பாங்க. ஆஞ்சநேயர் பிள்ளையார் எல்லாம் கலைநுட்பத்தோடு கட்டியிருக்காங்க. வேலை எவ்வளோ கலை வேலை பாருங்கள். என்னுடைய பொருளை எவ்வளோ நுணுக்கமாக எடுக்க முடியுமோ எடுத்துருக்கேன். இதை விட நல்லா எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுக்கணும்னு தான் முடியுது. நான் கண்ணில் என்னென்ன பார்க்கணும் அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு பெயிண்டிங் பாருங்கள் என்ன சூப்பராக வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி பிறகுலாம் வச்சு வீரர்கள்லாம் வந்து எப்படி மரியாதை கொடுத்தாங்க, எப்படி இது பண்ணாங்க, அவங்க ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது எல்லாத்தையும் வந்து ஒரு பெயிண்டிங்காக வந்துருக்கு. இதெல்லாம் வந்து தர்பார் பெரிய ஹாலுன்றது நம்ம இப்போ ஹாலுன்றோம். அப்போலாம் வந்து தர்பார் இங்கே தான் வந்து மகாராஜாராக உட்காந்து இது பண்ணார்.
ஒரு கைடு சொல்லிவிட்டு இப்போ சீக்கிரம் போயிட்டாங்க. நான் ஃபோட்டோ எடுத்துன்னு ஒரு கைடு அவர் வேறு யாரோ ஐநூறுரூவா 300 ஒரு கைடு இங்கே பண்ணாங்க. அவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் சொல்கிறாரு. அந்த லாங்குவேஜ் சொல்லிட்டு போயினாங்க, ஹிந்திலேருந்து சொல்லிட்டு போனார். சரி ஹிந்தியில் சொல்லிட்டோம், நம்ம கேட்டாலும் தமிழில் சொல்லிக்கலாம். கொஞ்சம் தூரம் பிக்கா வந்துட்டே இருந்தால் அதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவர் சடன்னு இங்கே வேறு அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுது போல ஸோ இவங்க நம்ம நோட் பண்ணுறாங்க. அதில் ஒரு இது அவங்களுக்கு 4 பேர் தெரிஞ்சுமான்ற இது இல்லை. இதே அவங்க காசு கொடுக்கும்போது வேலை செய்கிறாங்க. குதிரைப்படை, யானைப்படை, காலாப்படை, கரைப்படை, எல்லா படைகளும் எவ்வளோ பெரிய எவ்வளோ ஒன்றும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒன்றும் மார்பிள்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் சுண்ணாம்பு சோறு தான், இது சோறு தான். அப்படியே பல இருக்குது. அதெல்லாம் கண்ணாடி வேலைப்பாடுகள். இந்த வெளிச்செல்லாம் வந்து லைட் வெளிச்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேலே சூரிய வெளிச்சத்துலேருந்து அந்த கண்ணாடி கலர் கண்ணாடி அதிலேருந்து வர்றது ஒரு லைட்டிங் பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. அது ஒரு ராணுவம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ராணுவ இது தானே. இப்போ மகாராஜானாக்கா அந்த காலத்தில் இப்போ ஆர்மி அது மகாராஜாவுடைய படை, அவருக்கு பாதுகாப்பு எல்லாமே அவங்க ஃபயர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஏதாவது இது பண்ணுறது அவளை இப்போ செஞ்சாங்கன்னா பல பேர் தெரியும். அந்த காலத்தில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் இந்தியில் எழுதிடுவாங்க. எவ்வளோ ட்ரெடிஷனாக இருக்காங்க. அந்த அரண்மனை தொட்டா ராஜாவுடைய சிலை வச்சுருக்காங்க. அவ்வளோ நேச்சுரலாக தத்துரமாக அவர் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு யாராவது பார்த்தாங்கன்னா யாராவது ஆள் உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது நேச்சுரல். இப்போல்லாம் அந்த மெழுகு பொம்மை செய்கிறாங்களா அந்த மாதிரி அந்த காலத்தில் மெழுகு பொம்மை இப்போ தான் சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கும். இந்த அரண்மனை ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. இந்த பக்கம் இருக்கிற கோயிலுங்க இந்த இதெல்லாம் பார்த்தாக்கா எல்லாம் ஒரே மாதிரி மாடலாக இருக்கும். இவங்க ராஜா மகாராஜா காலத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா கற்றுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பேலஸ் வந்து பெங்களூர்லேயே இருக்குது. இங்கே ராஜா இப்போ இருக்கிற ராஜா வந்து அங்கேயே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, வராரு போகிறாரு. தசரா அப்போ ஒரு மாதம் இங்கே இருப்பாங்க. அவங்களாம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் வேறு ஏதாவது இருக்கும் அவங்களுடைய இது, அதனால் வெளியில் போகிறாங்க. இதில் வர இன்கம்லாம் வந்து இதுக்காகவே செலவு பண்ணுறாங்க. அதாவது கரண்ட் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அவங்க வேலை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் பாருங்க, ராஜா மகாராஜா கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல எல்லாரும். அதெல்லாம் வரவங்களாம் ராஜா அவங்களாம் கொடுப்பாங்களா அது மாதிரி அதெல்லாம் கிஃப்ட்டுனாக்கா அந்த இது கொடுப்பாங்க. ஒரு பார்க்கறதுக்கு வரவங்களாம் ஒரு கொடுப்பாங்க. ஃபாரினர்ஸில் பாருங்கள், இந்த இவர் ஒரு முஸ்லீம் தெரிஞ்சுருக்காங்க. இவரும் வந்து கைடு தான். அவர் ஒரு இங்கிலீஷ்காரங்களுக்கு அதை விவரிச்சுட்டு இருக்காரு. இதில் வந்து ஒன்று எடிட் பண்ணலாம், ஏதாவது கம்மியாக பண்ணலாம், எதுவும் கம்மி பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் காட்டணுங்கிறதுக்காக இது ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவாக இருக்கும். அதை செஞ்சு பொறுமையாக எல்லாம் பாருங்கள். எப்படி இருக்குது மக்களை பார்த்துட்டு முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் மட்டும் பண்ணி ப்ரெஸ் பண்ண தவறாதீங்க. கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் எனக்கு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஊக்கம் கொடுக்கறது என்னுடைய வேலையை நான் செய்வேன் கரெக்டாக. இதுன்னு எதிர்பார்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குது ஹாலு. இதே ஹால் தான் ஒன்று. எவ்வளோ பேர் இருக்குது இந்த ஹாலே? இதுக்கு மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது சுற்றி வந்தவங்க. சேரட்டில் இதெல்லாம் ராஜா ராணிலாம் எங்கேயாவது போகிறதாங்க இதில் போவாங்க. அதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. சேரட்லாம் காண இருந்து வச்சுருந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். யானைங்கள்லாம் வருது. ஆனால் யானைங்கள்லாம் வந்து அந்த கம்பு கதவு பாருங்கள், என்ன ஒன்று முன்னுக்கு பல இதெல்லாம் பாருங்கள், டைல்ஸு என்ன டிசைனு எப்படி கரெக்டாக ஏதாவது ஒன்று மேலே கீழே ஏதாவது ஒரே வரைஞ்ச மாதிரி இருக்குது, கோடு போட்ட மாதிரி. பொதுமக்களே, நானும் வேறு பின்னாடி ஏதாவது சொல்ல வேண்டியது தான் சொல்கிறேன். அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. எதுவும் மியூசிக்லாம் போடல. மியூசிக் போட்டாக்க
எந்த மியூசிக் போட்டாலும் இப்போ என்னென்னு தெரியல. இதாக இதெல்லாம் போடுவாங்க, மியூசிக்லாம் போட்டாங்க காப்பிரைட்ஸ்னு வந்துடுது. அதுக்காக என்னதுன்னு தெரியல. பாருங்கள் மக்களுக்கு. மக்களே இதுதான் வந்து அந்த காலத்தில் ராஜா மகாராஜாவுடைய ஃபேமிலி லேடிஸ் எல்லாம் வந்து மேலே அந்த ஜன்னல் மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் நின்று பார்ப்பாங்க. இங்கே வந்து வீரர்கள் அவங்களுடைய வீர சாகசங்களை நடத்துவாங்க. இது ஒரு கிரவுண்டு. நான் நினச்சி இது ஸ்விம்மிங் பூல் ஆகும். இது ஸ்விம்மிங் பூல்லாம் கிடையாது. இது வந்து அவர் அந்த இவர் சொன்ன கைடு சொன்னது தான். இதை வந்து பாக்ஸிங்கு, ரெஸ்லிங் போல் வீர விளையாட்டுகள் தானே. கல் தூக்கி போடுறது, ஒரு சிங்கத்தை அடக்கிறது, ஒரு யானை மதம் முடிஞ்ச யானை அடக்கிறது, இல்லை ஒருத்தரோட ஒருத்தர் குஸ்தி போடுறது, கோலாட்டம், சிலம்பாட்டம், அதே நேரத்தில் ஒரு டான்ஸு, அது மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த இடத்துல போடுவாங்களாம். லேடிஸ்லாம் வந்து மேலே இருந்துருப்பாங்க. ராஜாக்கள்லாம் இங்கே வந்து உட்காரத்துக்கு இடம் இருக்குது. இந்த இடத்துல இதெல்லாம் போட்டு சிம்மாசனங்கள்லாம் வச்சு அங்கே உட்காந்து பார்ப்பாங்க. லேடிஸ் ப்ரோக்ராம்னா இங்கே நடக்கும். மாமா இது குளமா? குளம் தான். சரி, அங்கே வாட்டுக்குது எப்படி குளமாகும்? இது பாருங்கள், மகாராணுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வெள்ளியில் மிரர் வச்சது. இது பூரா இந்த வெள்ளி சேருங்க. இதில் தான் உட்காந்துட்டு அம்மா மகாராணி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இது பாருங்கள், உண்மையான யானை தந்தத்தில் 2 வந்து அது கண்ணாடி. அது இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்களே. இத்தனை ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இத்தனை ட்ரெஸ்ஸிங் சேரில் உட்காந்து ஒரு மாதிரி அவங்க ஒருத்தர் வேறு யாராவது மேக்கப் போடுறதா இருந்தால் இந்த ஒரு சேரில் உட்காருவாங்க. அவங்களே போட்டுக்கிட்டு தான் ஒரு சேரில் உட்காருவாங்க. இது போல் இந்த மாதிரி மிரர் இது ஒன்று இருக்குது. இந்த பக்கம் 2-3 மிரர் இருக்குது. எல்லாம் வெள்ளியில் வந்து சைடில் பார்டர் கொடுத்து அது இது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். नहीं, ये मेरा चीज है, ये मम्मा है और वो पापा है। Memory of the old Utica city. On the top of the tower is the 2 million bird. Royal family symbol. Now the Utica state government symbol. Those days the royal family symbol. Now the state symbol of the 2 million bird. It's called the king's dressing.
மக்களே இவர் தான் பாருங்கள் மகாராஜா கிருஷ்ணராயரன் பேர் போட்டுருக்காங்க. அது கூட சரியாக படிக்கலனாங்க. இவர் தான் வந்து இந்த அரண்மனையை நிறுவியவர். எவ்வளோ கலை அம்சத்தோடு எவ்வளோ இதுவாக நிறுவிக்கிறார் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து இது என்னான்னு சொல்கிறது, அரண்மனை தான். அரண்மனையில் ஏதோ ஒரு இடம் தர்பார்ன்றதா 3 இந்த மாதிரி 3 இது இருக்குது. 3 இதுக்கும் 1 கிலோமீட்டருக்கு மாதிரி இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலை. இப்போவே இத்தனை வருஷம் கழித்து இவ்வளோ இது இருக்கிறப்போ அவங்களாம் லைவாக இருந்து இங்கெல்லாம் அரசு நடத்திருந்தப்போ எப்படி இருந்திருக்கும், எப்படி கோலாகலமாக இருந்திருக்கும். ராஜா வரார் அப்படின்னாக்கா அவருக்கு தனியாக ஒரு லிஃப்ட்டே இருக்குது. அவங்க ஃபேமிலி வந்து போகிறதுக்கு ஒரு லிஃப்ட், அந்த காலத்துலேயே லிஃப்ட்டு. மற்ற அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு போகிறது, வெளியாளுங்க வந்துட்டு போகிறதுக்கு ஒரு லிஃப்ட், ஒரு வழி. எல்லாரும் தனித்தனி வழி வச்சுருக்காங்க. அது வழியாக தான் வரணும், அவங்க அது வழியாக தான் போகணும். தர இன்னும் பளிங்கு கல்லெல்லாம் அது இதுதான் அன்றைக்கி அந்த காலத்துலேருந்து மாறுபடுது. ஷைனியாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாம் இதெல்லாம் போய் நோண்டுவாங்க. நாங்களும் அப்போ நோண்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த சுவரெல்லாம் போய் நோண்டி பார்க்குறது என்ன ஆகுதுன்றது, அது மாதிரிலாம் செய்கிறான்றதான் அதெல்லாம் பேரிகார்டு மாதிரி போட்டு விட்டுருக்குறாங்க. என்ன கலர்ஸ் பாருங்கள், எப்படி கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஜினியரிங் அன்றைக்கெல்லாம் ஃபேஷன் டெக்னாலஜி இருந்துச்சு. இப்போ இப்படி இன்ஜினியர்ஸ் கலர் இது பண்ணி கோல்டு, ராமர் கலரு, இந்த கலர் லைட் பிங்க்கு, ஒயிட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். தூணுங்கள்லாம் எவ்வளோ பெரிய தூண் பாருங்கள். ஒன்றும் இன்னும் மதுரை கூட போகல. மதுரை போனால் கூட அங்கே பார்க்கணும். 1000 கால் மண்டபம்னு இதுதான் இருக்குது, நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக ஒன்று இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கணும். ஓகே மக்களே, வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே, இது வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி. இந்த கிரவுண்டில் பரேடு நடக்கும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும், அதெல்லாம் பார்க்குறதுக்காக இது ஒரு கேலரி மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அமைச்சர் இதில் வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் உட்காந்துட்டு பார்க்குறதுக்கு இடம், ராஜா மகாராஜா உட்காந்து பார்க்கக்கூடிய இடம், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இடம் தனித்தனியாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்காக அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இதில் தான் பார்க்கணும். சைடில் வந்து கேலரி மாதிரி போட்டு சோஃபா செட்லாம் போட்டிருக்காங்க. அடுக்கிறது
ஹலோ பாருங்கள் மக்களே, நான் உங்கள் ஆதித்தனை. இப்போது நான் நின்றுக்கிறது மைசூர் பேலஸ்க்கு முன்னாடி நின்றுக்கிறேன். எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், பேலஸ் எப்படி இருக்குது, ஸ்டாண்டில் கேமரா வச்சுட்டு அப்படியே வந்துருக்கிறேன் பாருங்கள். அதனால் இந்த எதிர்பார்க்க வேணும்னா முகம் எப்படி கிளியராக தெரிஞ்சா இல்லை தெரியல. இது ஃப்ரண்ட்டு, இது சன்லைட். பாருங்கள் மக்களே, பாருங்கள், என்ன நல்லா பாருங்கள். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிட்வே லைஃப்ஸுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.